நேர்களை வணக்கம். நாடுகள் மார்ச் இன்றைய சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடன் திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் திரு வல்லம் பஷீர் இணைந்திருக்கிறார். வாருங்கள் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். எதிர்கட்சி தலைவர் அவர்கள் இன்றைக்கு சட்டமன்றத்தில் உரையாற்றி இருக்கிறார். அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார். இன்றைக்கு பெரும்பாலும் காலை முதலே சட்டமன்றம் ரொம்ப பரபரப்பாகவே தான் இருந்தது. எப்படி பாக்குறீங்க எதிர்கட்சி உரைய இன்றைய சட்டமன்றத்தை, எதிர்கட்சி தலைவர் உரைய இன்றைய சட்டமன்றத்தை? ஆக்கப்பூர்வமான உரையை எதிர்கட்சி தலைவர் தந்திருக்கிறார். அரசு கொஞ்சம் தடுமாறி போயிருக்கிறது அவருக்கு பதில் சொல்வதில் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். குறிப்பாக இந்த பேரவை நடைமுறைகளை நேரலையாக காட்டுகிற அந்த இடத்திலேயே இந்த அரசு கொஞ்சம் சறுக்கி போயிருக்கிறது. நீங்க 2 நாட்களாக பாத்தீங்கன்னா கேமரா எதிர்கட்சிகள் பக்கம் திருப்பப்படுவதே இல்லை, நேரம் இல்லை. பைட்ஸ் கொடுக்குறாங்க மீடியாஸ்க்கு. ஆனா நீங்க நேரலை காட்சிகளை பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க முதலமைச்சரை நோக்கி மட்டுமே அந்த கேமரா சுழல்கிறது. ஆளுங்கட்சி தரப்பை மட்டுமே அந்த கேமரா காட்டி கொண்டிருக்கிறது. இந்த சைடு திரும்புவதே இல்லை. அவையினுடைய எதிர்கட்சி தரப்பு பக்கம் அந்த கேமரா சுழல்வதே இல்லை. இன்றைக்கு மிக அணுக்கமான ஒரு உரையை, தமிழ்நாட்டு மக்களினுடைய மனநிலை என்னவாக இருக்கிறதோ அந்த மனநிலையை எதிர்கட்சி தலைவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். குறிப்பாக நீங்க ஏன் 2 தடவை தேசிய கீதத்தை பாடினீர்கள் என்று அவர் எழுப்பிய கேள்விக்கு பேரவைத் தலைவர் குறுக்கிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கிறார். பிரச்சனைன்றது இங்க ஏன் தேசிய கீதம் பாடுனீங்கன்றது இல்ல. ரொம்ப அழகா சொன்னார் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர். 2 முறை தேசிய கீதம் பாடினா 2 முறையும் தமிழ்தாய் வாழ்த்து பாடிட வேண்டியதானே, அதுல என்ன சிக்கல் இருக்கு அப்படின்னு கேட்டார். அதனால் பேரவைத் தலைவரே பதில் சொல்ல முடியாமல் தடுமாறி போனார். ஆதவ் ஏதோ ஒரு சண்டைக்கு வருகிற குழாயடி சண்டைக்காரனை போலவே சட்டப்பேரவையில் நீங்க பேசினா நான் பேசுவேன், நீங்க சும்மா இருக்குன்னா நாங்க சும்மா இருப்போம் அப்படிலாம் வசனங்களை பேசினாரே தவிர ஆக்கப்பூர்வமாக எதிர்கட்சி தலைவருக்கு பதில் சொல்ல முடியாமல் தடுமாறி இருக்கிறது இந்த அரசு என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். முதல்ல எதிர்கட்சி தலைவரை ரொம்ப கவனமாக உள்வாங்கணும் எதிர்கட்சி தலைவர் உரையை. அதிலும் குறிப்பா முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் உரையை கவனித்தாரா, அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்கிற தார்மீக கடமை தனக்கு இருக்கிறது என்று அவர் உணர்ந்திருக்கிறாரா அப்படின்னே நமக்கு தெரியல. ஏன்னா பேரவைத் தலைவர் சொல்றாரு, ஆதவ் அர்ஜுன் முன்னுக்கு பின் முரணா பேசும்போது பேரவைத் தலைவரே கொஞ்சம் ஜெர்க்காயிட்டாரு. இன்னைக்கு உதாரணமா இந்த அவையில 3 ஆண்டுகளாக தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படவே இல்லைன்ட்டாரு ஆதவ் அர்ஜுன். உடனே எதிர்கட்சி தரப்பிலிருந்து கடுமையான கூச்சல், அமளி. அதற்கிடையில தடுத்து பேரவைத் தலைவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இல்ல மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சொன்னது ஏற்புடையது இல்ல, பேரவையில பாடப்பட்டிருக்கணும்னு. இல்ல நான் ஆளுநர் இருக்கும்போது பாடப்படணும். இல்லங்க ஆளுநர் இருக்கும்போது பாடப்பட்டுச்சுன்னு எதிர்கட்சி தரப்புல இருந்து சொன்னாங்க. அப்ப இதுல என்ன நீங்க புரிஞ்சுக்க வேண்டி இருக்குன்னா, இந்த அரசு எதிர்கட்சியை கையாள முடியாமல், எதிர்கட்சியை எதிர்கொள்ள முடியாமல் ஒரு தடுமாற்றத்துக்கு ஆளாகி போயிருக்கிறது என்றுதான் நீங்கள் அதை உணர்ந்து கொள்ளணும். வழக்கமாக ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி காலத்திலும் சரி, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்திலும் சரி, எதிர்கட்சிகள் என்ன சொல்கிறார்கள் என்பதை ஆளுகிற அமைச்சர்கள் மிகுந்த கவனத்தோடு உள்வாங்கி கொண்டு அதற்கு கருத்துக்களை வெளிப்படுத்துவாங்க. இன்னைக்கு ஒரு சின்ன உதாரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர் இந்த குன்னூர் விவகாரம் குறித்து இன்னைக்கு பேசினாரு. ஏன் மல்டி லெவல் கார் பார்க்கிங் நீங்க நிதியில கொண்டு வந்தீங்க, அங்க கழிப்பறையே இல்ல, அங்க 500 பேர் தான் போறாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் இன்னைக்கு பதிவு பண்ணி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வச்சாரு. உடனே அண்ணன் சேகர் பாபு இருந்துச்சு ரொம்ப அழகா சொன்னார், ஏங்க அது ஒட்டுமொத்த குன்னூரில் இருக்கக்கூடிய சுற்றுலாவை நம்பி இருக்கக்கூடியவர்களுக்காக பண்ண ஏற்பாடு, கோயிலுக்கு வர்றவங்களை மட்டும் கணக்குல வச்சு பண்ணல. கோயில் இடத்துல நம்ம பண்ணா அங்க சுற்றுலா வர்றவங்களுக்கு கார் பார்க்கிங் தேவைப்படுது. இன்னொன்னு ரொம்ப முக்கியமா, நான் ஒன்னும் இனிஷியேட் எடுத்து அதை பண்ணலங்க, நான் போய் 5 நாள் தங்கி இருந்தாங்க. 5 நாள் தங்கி இருந்து அங்க எல்லாத்தையும் ஆய்வு செய்ததற்கு பிறகு இந்த சட்டப்பேரவையிலேயே சட்டமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை வைத்தார்கள். அதன் அடிப்படையில் நாங்க எடுத்தோம். இப்போ உங்களுக்கு எந்த அதிகாரி இது தேவையில்லைன்னு சொல்றாரோ அதே அதிகாரி தான் இது தேவைன்னு சொன்னாருன்னு போட்டு உடைச்சாரு. அதுக்கு என்ன பதில் சொல்றாருன்னா, ஏன் நீங்க அறநிலையத்துறையினுடைய நிதியை 10 கோடி ரூபாய் அதுக்கு பயன்படுத்துறீங்கன்னு கேட்கிறார். அறநிலையத்துறையினுடைய இடத்தில் அறநிலையத்துறையினுடைய பணத்தை பயன்படுத்தி கட்டப்பட்டால் தானே அது அறநிலையத்துறைக்கு வருமானம் சேரும். ஒரு கார் பார்க்கிங் 100 ரூபாய் சார்ஜ் பண்றாங்கன்னா, ஒரு நாளைக்கு 300 கார் 200 கார் பார்க்கிங் பண்ணாங்கன்னா ஒரு நாள் வருமானம் எவ்வளவு, மாத வருமானம் எவ்வளவு, அதை வச்சு கோயில்களை மேம்படுத்த முடியும்னு அண்ணன் சேகர் பாபு சொல்றாரு. அப்போ இதுல ஆக்கப்பூர்வமாக எடுக்கப்பட்டிருக்கிற நடவடிக்கையை விமர்சனத்துக்கு உள்ளாக்குவது என்பது ஆளுகிற தரப்பினுடைய நோக்கமாக இருக்கிறதுன்னு பட்டவர்த்தனமா தெரிஞ்சதுக்கு பிறகு பேரவைத் தலைவர் என்ன பண்ணாரு, நீங்க கேள்வி கேட்டீங்க அவர் பதில் சொல்லிட்டாருன்னு முடிச்சு விடுறாரு. ஒரு பஞ்சாயத்து பண்ணும்போதே நீ போ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான பாணியை இன்னைக்கு அண்ணன் ஜேசிடி பிரபாகர் கையில் எடுத்தார். உண்மையிலே நல்ல அவையை நடத்துறாரு, அதுல ஒன்னும் குறையெல்லாம் சொல்ல முடியாது. அரசு சார்புடையவராக எப்போதுமே
ஆளுகிற அரசுக்கு துணை இருக்கக்கூடியவராக பேரவைத் தலைவர்கள் இருப்பார்கள். அண்ணா அப்பாவும் அப்படிதான் இருந்தாரு, கொஞ்சம் நடுநிலைமை பேணி இருக்கிறாரு, அதுல ஒன்றும் மாறுபட்ட கருத்து இல்ல. அதையேதான் இப்பவும் ஜேசிடி பிரபாகர் செய்யறாரு, நல்ல அவையை நடத்துறாரு. ஆனா இந்த விவகாரத்துல அண்ணன் சேகர் பாபு பதில் சொன்னதற்கு பிறகு ஒரு காம்ப்ரமைஸ் ஆச்சானா காம்ப்ரமைஸ் ஆகல. இப்படித்தான் எதிர்க்கட்சிகளினுடைய கருத்துக்களை உள்வாங்கி கொண்டு அதற்கு பதில் சொல்ல முடியாமல் ஆளுகிற தரப்பு தடுமாறுகிறது. குறிப்பாக இன்னைக்கு முதலமைச்சர் திக்குமுக்க அடிப்பிட்டார் எதிர்க்கட்சி தலைவருடைய உரையில. அடுக்கடுக்கான செய்திகளை அவர் சொல்லிக் கொண்டே வந்தார். இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி எழுப்பிய கேள்விக்கு கூட ஆளுகிற தரப்பால் பதில் சொல்ல முடியல. எடப்பாடி பழனிசாமியவே எதிர்கொள்ள முடியல, உதயநிதி ஸ்டாலினையா எதிர்கொள்ள போகிறார்கள் என்பதுதான் இப்போது தமிழ்நாட்டு மக்களிடத்திலே எழுந்திருக்கக்கூடிய கேள்வி. தேசிய கீதம் ஒழிக்கப்பட்டதாக இருக்கட்டும், ஆளுநரை நீங்கள் தலையில் வைத்துக் கொண்டு கொண்டாடுகிறீர்கள், உங்களுக்கு ஆளுநர் முக்கியமா அல்லது தமிழ்தாய் வாழ்த்து முக்கியமானு எழுப்பிய கேள்வி என்பது மிக 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 பிரதானமான கேள்வி. தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த 3 நாட்களாக இருக்கிற மனநிலையே அதுதான். ஏன் இந்த மரபு மாற்றப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். இது தவறுன்றதே இல்லை. 10 முறை கூட தேசிய கீதம் இசைக்கப்படட்டும். ஒரு முறை இசைக்கப்பட்ட தேசிய கீதம் இப்போது 2 முறை இசைக்கப்படுகிறது. எதன் பொருட்டு, எதற்காக இந்த மாற்றம்? ஆளுநர் கேட்டாரா? இன்னைக்கு சொன்னாரு எதிர்கட்சி தலைவர், ரொம்ப அழகா சொன்னாரு. நீங்க இந்த அவையில் தமிழ்தாய் வாழ்த்து ஒழிக்கப்பட்டது என்கிற செய்தியை விட ஆளுநர் மகிழ்ச்சியாக போனார்னு நீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கீங்க. இது எதை உணர்த்துதுன்னு கேள்வி எழுப்பினார் இல்லையா? அதுதான் யதார்த்தமான உண்மை. ஆளுநர் வந்துவிட்டு போகிறார். ஆளுநர் வந்துவிட்டு போவது என்பது ஒரு சம்பிரதாயம், அவ்வளவுதானே. அது ஒரு புரோட்டோகால், அவ்வளவுதானே. அதுக்கு எதுக்கு இவ்வளவு மகிழ்ச்சி? ஆளுநரை பாருங்க, எதுவுமே சொல்லாம போயிட்டாரு. அப்ப எதுவுமே ஆளுநர் சொல்லாம போயிட்டாருன்னா அது கொண்டாடக்கூடிய இடத்துல இருக்கான்னு முதல்ல தாவேக்கா சொல்லணும். ஆளுநர் எதுவுமே சொல்லாம தான் சார் போகணும். இவ்வளவு நேரம் சொல்லிட்டு போனதை நம்ம கண்டிச்சோம். இப்ப அவர் சொல்லாம போறாரு. சொல்லாம போறதுதான் அவருடைய வேலை. அவருக்கு என்ன சொல்றதுக்கு ரைட்ஸ் இருக்கு? அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியா. இன்னொரு ரொம்ப அழகா ஒரு வார்த்தையை இன்னைக்கு பயன்படுத்தினார், நம்ம டெரிட்டரின்னு எதிர்கட்சி தலைவர். நீங்க கவனிச்சீங்களா? அந்த டெரிட்டரின்ற வார்த்தை என்னன்னா, இது என்னோட பவுண்டரிடா, என்னுடைய எல்லை. இது இந்த எல்லைக்குள்ள நான் தான் சட்டத்தை வரையறுக்கிறேன், எனக்கு தான் அதிகாரம், நான் தான் எதுவா இருந்தாலும் முடிவெடுக்கிற இடத்துல இருக்கேன். என்னுடைய முடிவை மாற்றுகிற அதிகாரம் உனக்கு கிடையாது. என் டெரிட்டரிக்குள்ள நீ வரக்கூடாது, என் ஏரியால நீ பிளே பண்ண முடியாது. உனக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்படல அரசியலமைப்பு சட்டத்துல. அதை நீங்க ஏன் விட்டு கொடுத்தீங்க? அந்த உணர்வு உங்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டாரு. அவருடைய உரை என்பது தமிழ்நாட்டு மக்களினுடைய மனநிலையை இன்றைக்கு பிரதிபலித்திருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன். எதிர்கட்சி தலைவர் அவர்கள் பேசுறாரு. அவர் பேசுறப்ப சொல்லிட்டு தான் பேசுறாரு. முதலமைச்சர் அவர்களுடைய பதில் உரையில இதற்கான விளக்கத்தை எல்லாம் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் பேசினாலும் அமைச்சர்கள் எழுந்திருச்சிடுறாங்க. இன்றைக்கு கூட எதிர்கட்சி தலைவர் அவர்கள் பேசி முடிச்ச பிறகு அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் எழுந்துட்டாரு. அவர் எழுந்து எல்லாத்துக்கும் முதலமைச்சருக்கு கொடுக்க வேண்டிய விளக்கத்தெல்லாம் அவர் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. முதலமைச்சர் பேசாததையும் மற்றவர்கள் முந்திக் கொண்டு பேசுவதையும் எப்படி பாக்குறீங்க? இல்ல, முதலமைச்சர் ஒரு பொம்மை முதலமைச்சராகவே சட்டப்பேரவையில் விட்டு இருக்கிறார். அதாவது வழக்கமா இந்த சண்டை காட்சிகள்ல டூப் போடுவாங்க, பாத்திருக்கீங்களா? அந்த பாணியைத்தான் முதலமைச்சர் படப்பிடிப்பு தளத்திலிருந்து வெளியில் சட்டப்பேரவைக்குள்ளும் பின்பற்றுறாருன்னு நான் பாக்குறேன். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, டூயட் பாடல பாடும்போது டான்ஸ் ஆடுறது யாரா இருக்கும்னா ஹீரோவா இருக்கும். அதே மாதிரி கதாபாத்திரங்கள்ல தோன்றுகிற காட்சி யாராக இருக்கும்னா அது ஹீரோவாக இருக்கும். சண்டை காட்சி ஆபத்து நிறைந்தது. மலையில ஏறி வில்லனோடு சண்டை போட்டு கீழே குதிக்கணும். அது கீழே ஒரு நதியாக இருக்கும், அல்லது ஒரு ஆறாக இருக்கும், ஒரு கடலாக இருக்கும், எதுவா வேண்டுமானாலும் இருக்கும். அதுக்கு யாரு ஹீரோ போவாரா? இல்ல, போக மாட்டாங்க, டூப்பு போடுவாங்க. அந்த மாதிரி இங்க தேர்தல் பிரச்சாரம்னா முதலமைச்சர் பேசுவாரு, அதாவது விஜய் பேசுவார். இப்ப முதலமைச்சர் தேர்தல் பிரச்சாரத்துல அவர் முதலமைச்சர் இல்ல, ரொம்ப ஆக்ரோஷமாக வசனங்களை பேசுவார். இப்ப விழாக்களுக்கு போனார்னா ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுறார். ஒரு 2-3 விழாக்கு போயிட்டு வந்தார் இல்லையா, அதுல போய் ரொம்ப ஆக்ரோஷமா பேசுறாரு. ஆனா சட்டப்பேரவையில எதிர்கட்சிகள் கேள்வி கேட்கறாங்க, சண்டை செய்யறாங்க அப்படின்னா டூப்பு போடுறாரு. அந்த டூப் ராஜ்மோகனா இருக்கு, அந்த டூப் ரமேஷா இருக்கு, அந்த டூப் ஆதவ அர்ஜுனா இருக்கு. அப்படிங்கும் போது அப்ப முதலமைச்சர் என்னதான் பேசுவார்? பேசுவாரா, பேச மாட்டாரா? இந்த பத்திரிகையாளர்களை சந்திக்கவில்லை, அவர் பத்திரிகையாளர்களை சந்திக்க மறுக்கிறார் அப்படின்றது ஜெயலலிதா பாணி அப்படின்னு எல்லாரும் ஜெயலலிதாவோடு ஒப்பிட்டு சொன்னாங்கன்னா அதுல முரண்படுறேன். ஜெயலலிதா பாணி என்பது வேறு. ஜெயலலிதா பத்திரிகைகளை சந்திக்கல அப்படின்னு சொல்றத நீங்க ஒப்பிட்டீங்கன்னா சட்டப்பேரவையில பயங்கர ஆக்டிவா இருப்பாங்க அந்த அம்மா. அந்த அம்மா நீங்க முதலமைச்சராக உட்கார்ந்து இருக்கிற போது ஒவ்வொரு விஷயத்துக்கும் எந்திரிச்சு அவங்கள எதிர்கட்சி தரப்பு வாயடைக்கிறது மாதிரி பேசுவாங்க. உங்களுக்கு அவருடைய பிரசித்தி பெற்ற ஒரு உரை ஒண்ணு இருக்கு, மை டியர் யங் மேன் அப்படின்னு டிஆர்பி ராஜாவை பார்த்து அவங்க கேட்பாங்க. அப்போ எதிர்தரப்பிலிருந்து கேள்வி எழுப்பியவரை நேரடியாக சந்திக்கிற, அவரோடு நேரடியாக வார்த்தை போர் தொடுக்கிற அந்த ஒரு வல்லமை ஜெயலலிதா அம்மையாருக்கு இருந்துச்சு. அதனால ஜெயலலிதா அம்மையாரோட எல்லாம் ஒப்பிட முடியாது.
இவர் ஒரு பிடித்து வைத்த பிள்ளையாரை போலவே உட்கார்ந்து இருக்கிறார். முதலமைச்சருக்கு முதல்ல அவையில என்ன நடக்குதுங்கிறது புரியுதா? அவருடைய அந்த முக தோற்றமும் அவர் உட்கார்ந்து இருக்கிற அந்த துணியும் ஏதோ வேண்டா வெறுப்பா பிள்ளைய கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்த்து விட்டுறாங்கல்ல. அப்ப அந்த புள்ள காலையில அப்படியே உட்கார்ந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் பீரியட்ல பாத்தீங்கன்னா டீச்சர் வந்து கேட்பாங்க பேரை சொல்லி, ஜோசப் விஜய் அப்படின்னா பிரசன்ட்னே சொல்லாதது, அப்படியே உட்கார்ந்துருக்கோம். வாட் ஹேப்பன் மை சைல்ட் அப்படின்னு கேட்பாங்க கான்வென்ட்ல. அந்த மாதிரி தான் உட்கார்ந்துருக்காரு. இப்ப எதிர்கட்சி தலைவர் வாட் ஹேப்பன் மிஸ்டர் விஜய், வாட் ஹேப்பன் டு யூ அப்படின்னு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன். அவ்வளவு மோசமாக பேரவையில வெளிப்படுறார். ஒரு முதலமைச்சர் தனக்கு இவ்வளவு பெரிய பொறுப்பு தரப்பட்டிருக்கிறது, பேரவைக்கு வந்திருக்கிறோம், எல்லோருடைய உரையையும் கேட்க வேண்டும், எல்லோருடைய கருத்துக்களையும் உள்வாங்க வேண்டும், அதற்கு ஒரு கருத்தை வெளிப்படுத்த. இன்னைக்கு காலையில பிரேமலதா அம்மையார் ஒரு முக்கியமான கருத்தை சொல்றாங்க. அதுல வந்து அண்ணன் ஓபிஎஸ் குறுக்கிட்டு பாட்டில் எடுத்து அடிப்பாங்க அப்படின்றாரு. அண்ணன் தங்கத்தனரசு அது உங்களுடைய சொந்த அனுபவமான்னு கேட்கிறாரு. இது அவையில ஒரு நகைச்சுவை உணர்வை தூண்டி ஒரு சிரிப்பலைய அந்த அவைக்குள்ள உருவாக்குது. இதுக்கு கலைஞராக இருந்தா கமெண்ட் பாஸ் பண்ணிருப்பார். நான் அதுக்காக கலைஞர் இடத்துக்கு இவரை கொண்டு வர விரும்பல. அந்த தலைவருடைய உயரம் என்பது வேறு, அந்த தலைவருடைய ஆளுமை என்பது வேறு. ஜெயலலிதா அம்மையாராக இருந்திருந்தாலும் கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற விஜய் ஒரு குறைந்தபட்ச கமெண்ட். இது வந்து யாருக்கு அட்டாக்கு? எடப்பாடி பழனிசாமிக்கு தானே. உங்களுடைய பிரதான நோக்கமே எடப்பாடி பழனிசாமியை ஒழிச்சு கட்டுறது தானே. நீங்க இதர அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு வந்து அவரை நிறுத்திட்டீங்க. அவரை நிர்மூலமாக்குறதுக்காக தான் நீங்க வந்து கடம்பூர் ராஜில இருந்து, எம்சி சம்பத்துல இருந்து, பாலகங்கால இருந்து, எசக்கி சுப்பையால இருந்து அவ்வளவு பெரிய கொண்டு வந்து இந்த பக்கம் போட்டீங்க. அப்போ நீங்க வந்து யாரை ஒழித்து கட்ட வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவர் உரித்த ஒரு செய்தியை பேசி அவை ஒரு சிரிப்பலைக்குள்ள மூழ்குது. இந்த நேரத்துல கூட ஒரு ஜோவியெல்லாம் ஒரு கருத்தை சொல்லலாம் இல்லையா? அண்ணனுடைய கரிசனம் எனக்கு புரிகிறது, இங்கே யாரும் எங்கள் முன்னால் உங்களை பாட்டில் எடுத்து அடிக்க மாட்டார்கள், அந்த பாதுகாப்பை நாங்கள் உங்களுக்கு தருவோம் அப்படின்னு சொல்லி அந்த அவையை இன்னும் கலகலப்ப கூட்டலாம் இல்லையா? ஒரு சாதாரண வார்த்தை தானே. இந்த வார்த்தையை கூட சொல்ல முடியாத இடத்திலேயே உட்கார்ந்து இருக்கிறார்னு சொன்னா அவர் உண்மையிலேயே ஒரு நல்ல மனநிலையில் தான் அந்த சட்டப்பேரவையில் உட்கார்ந்து இருக்கிறாரா, அல்லது சட்டப்பேரவையில் உட்கார முடியாத ஒரு நிலையில் அவர் உட்கார்ந்து இருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி எல்லோர் மனதிலும் எழுது. முதலமைச்சர் இந்த நடவடிக்கையை முற்றிலுமாக மாற்றணும். முதலமைச்சர் பேசவில்லை என்று சொன்னால் இந்த முதலமைச்சரினுடைய நடவடிக்கை மிகப்பெரிய கேள்விக்குறியானதாக சட்டப்பேரவையில் மாறிவிடும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இல்ல, இது நம்ம ஒரு டிமெரிட்டா பார்த்து வருத்தப்பட வேண்டிய விஷயமா, அல்லது முதலமைச்சர் அவர்கள் புதுசு, அரசியலுக்கு புதுசு, அரசாங்கத்துக்கு புதுசு, சோ ஒரு கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சு நம்ம ஆறுதல் அடைஞ்சிக்க வேண்டிய விஷயமா? இல்ல சார், நீங்க இதுல ஆறுதல் அடைறதுக்கு ஒண்ணுமே இல்ல சார். நீங்க சட்டப்பேரவைக்குள்ள நான் இது வரைக்கும் போனதில்லை சார். நீங்க ஒரு ஊடகவியலாளரா போயிருந்திருக்கலாம், நீங்க ஒரு எம்எல்ஏவா இது வரைக்கும் போயிருந்திருக்க மாட்டீங்க. அப்ப சட்டப்பேரவைக்குள்ள என்ன நடக்குதுங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கும் இருக்கு, எனக்கும் இருக்கு இல்லையா? அந்த புரிதல் விஜய்க்கு இருக்கா இல்லையா? விஜய்க்கு இல்ல அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா எவ்வளவு நாளைக்கு இந்த அப்சர்வேஷன்? ஒரு சாதாரண கருத்துக்கு பதில் சொல்வதற்கு கூட அப்சர்வேஷன். நீங்க பேரவையினுடைய மாண்பு என்ன, பேரவையில் எப்படி இயங்க வேண்டும், இதுக்கெல்லாம் வந்து பயிற்சி முகாம்கள் நடந்தது. இந்த 2 நாட்கள் கலைவாணர் அரங்கத்துல போய் சட்டப்பேரவை உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் போயிட்டு வந்தாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் செஷனுக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு ஒரு குறைந்தபட்ச புரிதல் ஒண்ணு ஏற்படும்ல. அந்த ட்ரைனிங் செஷனை தொடங்கி வச்சது யாரு? இவர் தானே போய் தொடங்கி வச்சாரு. அப்ப அந்த புரிதல் ஒண்ணு வந்திருக்கணும்ல. அந்த புரிதலுக்குள்ள வராம நீங்க வந்து அவைக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறீங்க அப்படின்னா அது யாருடைய குறை, யாருடைய தவறு? முதலமைச்சருடைய தவறு தானே. நான் இப்படி வச்சுக்கிறேன் சார் அதை. ஓகே, முதலமைச்சருக்கு ஒரு லெசன் தேவைப்படுது, அவர் கற்க வேண்டிய இடத்தில் இருக்கிறார், அதனால் கற்றுக்கொள்கிறார். சாதாரண கருத்துக்கு பதில் சொல்வதற்கு கூடவா கற்றுக்கொள்ள வேண்டும்? இப்ப நீங்க என்கிட்ட ஒரு கேள்வியை கேட்குறீங்க, நகைச்சுவையா சொல்றீங்க. அதுக்கு என்னுடைய நகைச்சுவை உணர்வை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு சாதாரண மனிதனுக்கு உண்டான 6 அறிவு இருந்தால் போதுமே. அதுக்கு பேரவையினுடைய அனுபவம் தேவையில்லையே. அதுக்கு சட்டப்பேரவையில என்ன பண்ணுவாங்கன்ற மரபு, விதி இவற்றையெல்லாம் கற்றுத்தரணும்னு அவசியம் இல்லையே. நான் அதனாலதான் சொன்னேன், இன்னைக்கு காலையில ஜாலியா நடந்த அந்த கான்வர்சேஷன். அது பாட்டில கொண்டு வந்து வச்சுட்டா வேணுங்கிறவங்க குடிச்சுக்க போறாங்க, தண்ணி கேட்டா குனிஞ்சுக்கிட்டே வர்றாங்க பேரவையில அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம். இத்தனை நாட்களா நம்ம டிவியில பார்க்கும்போது நமக்கு தெரியும், ஏன்டா அந்த பேரவைக்குள்ள அந்த ஊழியர்கள் அப்படியே குனிந்து கொண்டு பேரவை பணியாளர்கள் போறாங்க, கூனி குறுகி போக வேண்டிய, அது என்னன்னா அந்த கேமரால மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து அப்படி போறாங்க. கேள்வி கேட்கறது இல்ல, அங்க என்ன நடக்குதுங்கிறத எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சியை பார்க்கணும், ஆளுங்கட்சி எதிர்கட்சியை பார்க்கணும், அதை மறைக்க கூடாது அப்படின்றது. நம்ம தியேட்டர்ல பாதியிலேயே வந்து வெளியில போறதாக இருந்தா, பாப்கார்ன் மாதிரி வாங்க போறதா இருந்தா நம்ம குனிஞ்சுக்கிட்டே போகும் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு மனநிலை. அது ஆனா பாக்குறதுக்கு நல்லா இல்ல. நல்ல ஐடியா, இந்த பாட்டில் கொடுக்குற ஐடியா.
அதுக்கு அண்ணன் ஓபிஎஸ் வந்து அவருடைய அனுபவத்தை சொல்றாரு. அவருடைய அனுபவத்தை தான் சொல்றாருன்னு சொல்லிட்டாரு. இது ஒரு மகிழ்ச்சியா அந்த அவையை கொண்டு போக வேண்டிய நேரம். அதனாலதான் நான் சொன்னேன், ஒரு கலோக்கியலான விஷயத்த கூட, ஒரு ஜாலியான இன்சிடென்ட கூட கையாள முடியாம தடுமாறுறாரா? அதனாலதான் நான் கேட்டேன், அவர் ஒரு சாதாரண மனநிலை. நான் ஒண்ணு கேட்கல சார், ரொம்ப தெளிவா கேட்கிறேன். அவர் சுயநினைவோடு தான் உட்கார்ந்துருக்காரா, அல்ல சுயநினைவை இழந்து விட்டு உட்கார்ந்துருக்கிறாரா? அவ்வளவுதான் கேள்வி. நான் ரொம்ப நயமா கேட்கணும்னு நினைச்சேன், வெளிப்படையாகவே கேட்டேன். ஒரு மனிதன் சுயநினைவோடு இருப்பாரே ஆனால் இவ்வளவு மந்தமாக இருக்க முடியும். அந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு பிறகு சொன்னாங்க, அவர் வந்து பூட்டிய அறைக்குள்ளேயே 4 சுவற்றுக்குள் உட்கார்ந்து இருந்தார்னு சொன்னாங்க. ஆச்சரியமா இருந்துச்சு. அது எப்படிங்க ஒரு மனிதரால் இத்தனை நாட்கள் ஒரு பூட்டிய சுவருக்குள் உட்கார்ந்து இருக்க முடியும்? கதவே திறக்காம. அந்த சினிமா படம் ஒண்ணு, ரஜினிகாந்துடைய படம் பேர் எனக்கு மறந்துருச்சு. அதுல வந்து ரம்யா கிருஷ்ணன் ஒரு கேரக்டர் இருக்கும். உள்ளார போனவங்க வெளியிலேயே வரலன்னு காட்டுவாங்க அந்த படத்துல. அந்த மாதிரி ஒரு மனிதனால் உட்கார்ந்து இருக்க முடியுமா அப்படின்னு. படையப்பா. ஆமா, அப்படி ஒரு படையப்பா படம். அப்படி ஒரு மனிதன் உட்கார்ந்து இருக்க முடியுமா அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்ப நேரடியாக நம்ம லைவ்ல பாக்குறோம். சட்டப்பேரவைக்குள்ள அந்த மனிதன் அப்படியே உட்கார்ந்து இருக்கிறார். எந்த விதமான நகர்வும் இல்லை, எந்த விதமான உணர்வும் இல்லை. எப்படி சார் அப்படி உட்கார்ந்து முடியும்? நம்மளால அரை மணி நேரத்துக்கு மேல ஒரு இடத்துல அந்த மாதிரி உட்கார்ந்து முடியாது சார். பிடிச்சு வச்ச மாதிரி உட்கார முடியுமா? சின்ன குழந்தைங்க உட்காருதா முதல்ல? இங்க உட்காரு, சத்தம் போடக்கூடாது, 10 நிமிஷம் இங்க உட்கார்ந்துருன்னா அந்த 10 நிமிஷத்துக்குள்ள 15 ஆக்டிவிட்டிஸ் பண்ணுது அந்த குழந்தை. அப்ப அந்த மனநிலையில் கூட அவர் இல்லாமல் இருக்காரு. அதனாலதான் நான் கேட்டேன், ரொம்ப பட்டவர்த்தனமாக கேட்ட, சுயநினைவோடு தான் இருக்காரா அல்லது சுயநினைவை இழந்து விட்டு உட்கார்ந்து இருக்கிறாரா சட்டப்பேரவையில் அப்படின்னு. இது உண்மையிலேயே ஒரு பக்குவமற்ற போக்கு. சட்டப்பேரவையில் இப்படி ஒரு முதலமைச்சர் வெளிப்படுவது என்பது பார்க்க சகிக்காத ஒரு நடவடிக்கையாகத்தான் எனக்கு தென்படுகிறது. இப்படியே தொடர்ந்தால் அது என்ன மாதிரியான ஒரு விளைவை கொடுக்கும் சார்? ஏன்னா ரொம்ப கடந்த ஒரு இதுலயும் அப்படிதான் முதலமைச்சர்கள் அமைதியாவே இருக்காருன்ற விமர்சனம், இப்படியும் ஒரு விமர்சனம், எதிர்கட்சிகள் தாக்கிக்கிட்டே இருக்காங்க, ஒரு ரியாக்டே பண்ணல அப்படின்னா இது என்ன மாதிரியான விளைவை கொடுக்கும் ஆளுங்கட்சி? இல்ல, ஆளுங்கட்சியினுடைய தரப்பை யார் நியாயப்படுத்தணும்? இப்ப அரசுக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கு சார். இப்ப தூய்மை பணியாளர் விவகாரம் இருக்கு. தூய்மை பணியாளர் விவகாரத்துல தூய்மை பணியாளர்களை அழைச்சு உங்களுக்கு சட்ட ரீதியா நான் துணை நிற்பேன்னு சொன்னது யாரு? இதே விஜய். இப்ப தூய்மை பணியாளர்கள் விவகாரம் வேறு வடிவம் எடுத்திருக்கு. இதே விஜய் வாய் மூடி இருக்காரு. இப்ப அரசினுடைய நிலைப்பாடு என்ன? என்னதான் அமைச்சர்கள் சொன்னாலும், என்னதான் சட்டப்பேரவையில கேள்விகள் கேட்கப்பட்டாலும் அதற்கு பதில் சொல்ல வேண்டிய தார்மீக கடமை, ஒரு வார்த்தையில் இந்த அரசினுடைய நிலைப்பாட்டை எடுத்து விளக்க வேண்டிய பொறுப்பு முதலமைச்சருக்கு இருக்கா இல்லையா? முதலமைச்சர் அதை செய்யணும் தானே? அதை செய்ய தவறுறாரு. அப்ப இப்படியே போனா என்னன்னா, ஆளுங்கட்சிக்கு எதிரான கருத்துக்கள் வைக்கப்படுகிற போது அதை மறுக்கிற இடத்தில் முதலமைச்சர் இல்ல, முதலமைச்சர் எதுவுமே பேச மாட்டாரு அப்படின்னா முதலமைச்சருக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு ஆயிரும். இப்ப இந்த 2 நாட்களாக ஒரு சர்ச்சை ஆயிட்டு இருக்கு. முதலமைச்சரினுடைய துறை ரீதியான விவகாரங்களில் யாரு தலையிடுறான்னா ஆதவ் அர்ஜுன் தலையிடுறாரு. அதிகாரிகளுக்கு ஆதவ் அர்ஜுன் உத்தரவு போடுறாரு, அதிகாரிகளை ஆதவ் அர்ஜுன் வேலை வாங்குறாரு அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. நான் என்ன கேட்கிறேன்னா, உங்களுக்கு ஒரு போர்ட்போலியோ, அந்த போர்ட்போலியோக்கு நீங்க தான் மினிஸ்டர். அந்த வேலையை கூட நீங்க செய்ய முடியலன்னா அப்புறம் எதுக்கு அந்த போர்ட்போலியோ உங்களுக்கு? நீங்க இலாக்கா இல்லாத முதலமைச்சராக இருந்துட்டு போக வேண்டியதானே? உங்களுக்கு எதுக்கு அந்த இலாக்கா? அப்ப இலாக்கா உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பிறகு அந்த பணியவே நீங்க செய்யலன்னு இந்த 2 நாளா கம்ப்ளைண்ட் வருது இல்ல? இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது கேள்விக்குறியாக்க வேண்டிய விஷயம். கேள்விக்குறி ஆக்கணும். அதுக்கு விடை என்னன்னா, சட்டப்பேரவையில உங்களுடைய அந்த கனத்த அமைதி, கனத்த மௌனம் பதில் சொல்லுது. ஆமாங்க, இது உண்மையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சட்டப்பேரவையிலேயே பேசாதவரு எங்க பேசிட போறாரு? கண்டிப்பா பேசியிருக்க மாட்டாருங்க அப்படின்னு மக்கள் ஒரு முடிவுக்கு வர்றாங்க இல்லையா? அந்த வாய்ப்பை முதலமைச்சர் கொடுக்கிறாருன்னு சொல்றேன். இது வந்து முதலமைச்சருக்கே ஆபத்தை உருவாக்கும். முதலமைச்சர் பேச மாட்டாரு, முதலமைச்சர் யாருடைய குரலுக்கும் பதில் சொல்ல மாட்டாரு, அவர் வெறுமனே வருவாரு, அட்டண்டன்ஸ் போடுவார். இந்த அன்புமணி ராமதாஸ் வந்து நாடாளுமன்றத்துக்கே போகாம மாநிலங்களவை ஒரு பீரியட் கம்ப்ளீட் பண்ணாரு. அதை எல்லாரும் விமர்சனத்துக்கு உள்ளாக்குனாங்க. அந்த நடவடிக்கை எப்படி தப்போ அதே மாதிரிதான் இன்னைக்கு வந்து முதலமைச்சர் விஜய் செஞ்சுக்கிட்டு இருக்கிற நடவடிக்கை தப்பு. அவர் வந்து நாடாளுமன்றத்துக்கு அட்டண்டன்ஸ்க்காக சும்மா போயிட்டு வந்துட்டு பர்ஃபார்மன்ஸே இல்லாம இருந்தாரு. நீங்க போய் உட்காந்துட்டு பர்ஃபார்மன்ஸே இல்லாம இருக்கீங்க. என்ன பெரிய வேறுபாடு? 0 பர்ஃபார்மன்ஸ் சார். இந்த சட்டப்பேரவைக்குள்ள முதலமைச்சருடைய பர்ஃபார்மன்ஸ் என்ன? 0. அப்போ இந்த அரசை நோக்கி வைக்கப்படுகிற விமர்சனங்களுக்கு கூட இந்த அரசினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் செயல்பட மாட்டார்னா, இப்ப ஒரு விமர்சனம் கடுமையாக வைக்கப்படுது, இவர் முதலமைச்சர் தான், முதல் போட்ட அமைச்சர் வேற ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது உண்மைன்றதை நீங்க நிரூபிக்கிறீங்க. சட்டப்பேரவையில எந்த கேள்வி கேட்டாலும் யார் எந்திரிக்கிறா? முதல் போட்ட அமைச்சர் தான் எந்திரிக்கிறார், முதலமைச்சர் எந்திரிக்கிறார். எந்திரிக்க மறுக்கிறாரு, பதில் சொல்ல மாட்டேன்றாரு. அப்போ இது அரசுக்கு ஒரு பின்னடைவை தரும். முதலமைச்சர் என்கிற அந்த லெகசி இருக்குல்ல, அந்த பெருமை இருக்குல்ல, அந்த பாரம்பரியம் இருக்குல்ல,
அதை ஒட்டுமொத்தமாக தகர்த்தெறிந்துவிடும். இது விஜயினுடைய அரசியலுக்கு பெரிய ஆபத்தா போய் முடிஞ்சிடும். விஜய்ங்கிற கேரக்டர், விஜய்ங்கிற லீடர் இந்த இடத்துக்குள்ளதான் நிக்கிறாரு அப்படின்னு நீங்க ஒரு வட்டத்துக்குள் சுருக்கக்கூடிய இடத்துக்கு விஜய் வந்து சேர்ந்து விடுகிறார் என்பதுதான் விஜய் அடுத்த கட்ட பயணத்தை எப்படி தொடரப் போகிறார் என்கிற கேள்விக்குறியை உருவாக்குது. அந்த கட்சிக்கு ஒரு எதிர்காலம் இல்லாம போகும், இந்த அரசுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இல்லாம போகும், இந்த அரசு நம்பகத்தன்மை இல்லாமல் போகும், இந்த அரசை நோக்கி வைக்கப்படுகிற விமர்சனங்களுக்கு பதில் சொல்ல திராணியற்றவராக முதலமைச்சர் வெளிப்படுவாரு அப்படின்னா எவ்வளவு பெரிய வீக் பாருங்க. அந்த வீக்கான செக்ஷனுக்குள்ள வழியே சென்று விஜய் மாட்டிக்கொள்கிறார் என்பது அந்த கட்சிக்கு ஆபத்து, இந்த ஆட்சிக்கு ஆபத்து, ஒட்டுமொத்தமாக விஜய் என்கிற அந்த பிம்பத்துக்கு ஆபத்து. நிறைய விஷயங்களை பயிர் ரொம்ப நன்றி. நன்றி.